அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி கறியும் அரிசியும் ஒன்றா சேர்த்து செய்கிறாங்க. எங்கள் பேத்தி செய்கிறாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அவங்களே செய்கிறாங்க. விறகடுப்பில் தான் அவங்க சித்தி வீட்டுக்கு போயிருந்தாங்க. வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்காங்க. அவங்களே செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எப்படி வேணால் செய்யட்டும்னு விட்டாச்சு. ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லிட்டோம், இப்படி கிளறி விடு இப்படின்னு சொல்லிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதங்கினோடனே தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி அதிகமாக போடவே தேவையில்லை. நம்ம தயிர் லெமன் சேர்த்தாலே போதும், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி அதிகமாக போட தேவையில்லை. அதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டாச்சு. போட்டு வதக்கிட்டுருக்காங்க. போடும்போது கொஞ்சம் கை தவறி டப்பா போட்டாங்க, அதனால் கீழே சிந்திருச்சு. அவ்வளோதான். போட்டு அது வதங்கட்டும். அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள், சிவப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு. அதுவும் அப்படியே போட்டோம்னா அதே நம்ம வதக்கிறதுலேயே நல்லா கலராக வரும். வதங்கட்டும், நல்லா வதங்கட்டும். நீங்களும் பசங்களுக்கு இது மாதிரி செய்யக்குள்ள லீவ் நல்லா இருக்கும்போது கொஞ்சம் பக்கத்தில் இருந்துக்கிட்டு சொல்லுங்கள், இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு. அப்போ தான் அவங்களும் பழகுவாங்க. எப்படி செய்யணுன்றது அவங்களுக்கும் தெரியும். கல் உப்பு போட்டிருக்கோம். கல் உப்பு போட்டு கொஞ்சம் வதங்கட்டும். ஒவ்வொரு ஐட்டமாக போட்டு வதக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். அந்த தக்காளியை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரணும். இப்போது அடுத்தது கொஞ்சம் தனியாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள். வீட்டில் அரைச்ச தனியாத்தூள் போதும், 2 ஸ்பூன் போட்டாலே போதும். அது நல்ல மணமாக இருக்கும். நம்ம வேணும்னா பச்சையாக அப்படியே வறுத்துட்டு அரைச்சி கூட போடலாம் ஃப்ரெஷ்ஷாக. நாங்கள் அதெல்லாம் போடுறதில்ல, இப்படியே போட்டுக்கிறது. கொஞ்சமாக வாங்கி அரைச்சி மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிட்டு இப்படியே போட்டுக்கிறது. இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு கறி போட்டுக்கலாம். இதிலே தயிரும் போட்டு வதக்கணும். தயிர் எல்லாத்தையும் எலுமிச்சப்பழம் இருந்துச்சுனாக்கா அதுவும் இதிலே போட்டு வதக்கிடலாம். இந்த கறியிலேயே நம்ம இப்படி போட்டு கூட வதக்கலாம். இல்லைன்னாக்கா நம்ம மிளகாத்தூள், தயிர், எலுமிச்சப்பழம், கொஞ்சம் உப்பு அதெல்லாம் போட்டு கறியில் ஊற வச்சு கூட அது மாதிரி போடலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். நம்ம சாதம் வடித்து செய்யலை, அப்படியே மசாலா தாளித்து விட்டு அப்படியே தம் பண்ணுறோம். அரிசி போட்டு அப்படியே தம் பண்ணிட வேண்டியது தான். கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டாச்சு. கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் மேலே கொஞ்சம் போடுறதுக்கு. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுமே இப்போ கறியை போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஐட்டமாக கொஞ்சம் டைம் எடுத்து வதங்கும். இது கறி வந்துருச்சுனாக்கா கொஞ்ச நேரத்தில் தம் ஆகிடும். இது பீஃப் அப்படியே கொஞ்சம் குக்கரில் விட்டு உப்பு போட்டு கொஞ்சம் குக்கரில் போட்டிருக்காங்க, போட்டு செய்யலாம். சிக்கனும் இதேமாரி தான். சிக்கனுக்கு கறி வேக வைக்க வேண்டாம், அப்படியே நம்ம மசாலாவிலே தாளித்து விட்டுக்கலாம். அப்புறம் உலை ஊற்றியாச்சு. அதுலேயே அந்த கறி தண்ணியோட கணக்கு வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு டம்ளர் அரிசினாக்கா 2 டம்ளர் தண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதில் கறி தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும். இது கொஞ்சம் அதிகமாக செய்கிறதுனால நம்ம காபடியில் போடுறோம் தண்ணி. 4 காபடி தண்ணி. அதில் இருக்கிற தண்ணி எவ்வளோன்னு கணக்கு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி அளவாக போட்டுக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதேமாரி செஞ்சு பழகுங்க. பசங்களுக்கு செய்ய சொல்லிக் கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அரிசி போட்டாச்சு. இப்போ அவங்களே போட்டுக்கிறாங்க. நான் சொல்கிறேன் இப்படி செய்யாதீங்க இப்படி போடுங்கன்னு. இல்லை நானே செய்கிறேன் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் விட்டாச்சு. அவங்களே போடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். அவங்க அரையங்குறையமாக கூட செய்யட்டும், அப்படியே நம்ம கொஞ்சம் பழகி விடுவோம். அவங்க சித்தி வீட்டுக்கு போயிருந்தாங்க, அங்கே எல்லாேருக்கும் சேர்த்தே செஞ்சாச்சு. இது பீஃப் பிரியாணி ஃபஸ்ட் டைம் செய்கிறாங்க. அவங்க சிக்கனில் செய்வாங்க ஜாஸ்தி. இப்போ பீஃப் பிரியாணி ஃபஸ்ட் டைமில் செய்கிறாங்க. நல்லாவே வந்துருச்சு. அது பாருங்கள், அதை அப்படியே மூடி போட்டு கொஞ்ச நேரம் உணவு வந்துருச்சு. அவ்வளோதான். ஒரு வாட்டி இது கறி போட்டு ஒரே வாட்டி தான் அப்படியே கிளறி விட்டு அப்படியே தம் பண்ணிடணும். வீட்லேயே வாழை மரம் இருக்குது, வாழை இலை போட்டு கூட தம் பண்ணலாம். ஆனால் சரி, அது ஞாபகத்துக்கு வரல, டக்குன்னு அது கட் பண்ணி போடணும்னு சொல்லிவிட்டு அப்படியே சாதாரணமாகவே பண்ணியாச்சு.
அவ்வளோதான். இப்போது அப்படியே தட்டு போட்டு அந்த விரவெல்லாம் தீயெல்லாம் இஸ்த்துடணும் வெளியே. இஸ்த்துட்டு மேலே கொஞ்சம் நெருப்பு போட்டு வச்சிடலாம், இல்லை வெறும் தண்ணி கூட எடுத்து வச்சிடலாம். அதுவுமே நல்லா தம் ஆகிடும். கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தது போட்டாச்சு. அப்படியே நல்லா கரெக்டாக ஆகிடுச்சு. பார்க்க இவ்வளோ தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் தம் ஆகிடுச்சின்னா கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் பீஃப் பிரியாணி செஞ்சால் சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விரவு இஸ்திரலாம் வெளியே. அது தட்டு சரியாக மூட முடியலன்றதுக்காக கவுத்து போட்டு வெயிட்டு தண்ணி பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், விரவெல்லாம் இஸ்தாச்சு. எப்படி எடுத்து பார்க்கலாம். இன்னும் ஒரு வாட்டி திருப்பி விட்டு அப்படியே கொஞ்சம் மூடி விட்டோம்னாக்கா சரியாக போயிடும். அப்படியே ஒன் சைடாக அப்படியே சைடில் விட்டு தான் எடுக்கணும். பாருங்கள், அடி சாப்பாடெல்லாம் கரெக்டாக தண்ணி அப்சர்வ் ஆகிடுச்சு. சிக்கனில் செஞ்சாலும் இப்படி தான் செய்யணும். ஆனால் இது வேக வைக்கிறோம், அது வேக வைக்க வேணாம். மட்டன் பிரியாணி செஞ்சாலும் நம்ம குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டுட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணியே இல்லை பாருங்கள், எல்லாம் கரெக்டாகிடும். சாப்பாடு விரைச்சிக்கிட்டும் இல்லை, நல்லாவே இருந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் விட்டு அது திருப்பி போட்டாச்சு. அவ்வளோதான். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.